கேள்வியாக அண்ணா காட்டிய வழி அண்ணன் காட்டிய வழியம்மா அப்படின்னு நல்ல வழி. அந்த நல்ல வழி எத்தனை வழிகள் உண்டு? ஏன்னா நான் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 பாதம், அறிவாளிக்கு முட்டாளுக்கும் 2 பாதம், முட்டாளுக்கு முட்டாள் 1 பாதம். இந்த இடத்துல நீங்க அறிவாளியா இல்ல முட்டாளா அப்படின்றத கொஞ்ச நேரத்துல தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு. காரணம் 3 வகை புத்தி இருக்கு. கற்பூர புத்தி, கதளி புத்தி, கரி புத்தி. நீங்க எந்த புத்தியில இருக்கீங்கன்னு தெரியணும். இப்ப நீங்க எந்த புத்தியில இருக்கீங்க? இப்ப பேசி பார்த்தால் தெரியும். அதாவது தமிழை பேச வேண்டும், தங்கத்தை உரசி பார்க்கணும். தமிழை பேச வேண்டும், சரத்தை பேச விட்டு பார்க்கணும். தங்கத்தை உரசணும், ஆமா, உரசி பார்க்கலாம். தமிழை பேசி பார்க்கலாம், ஆனா தரத்தை பேச விட்டு பார்க்கணும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சரி, அப்பதானே இந்த இடத்துல தெரியும் யாரு நீங்க. உங்களோட சரக்கு என்ன இருக்கு, என்னென்ன வச்சிருக்கிறீங்க, எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. நான் கேட்டேன் உங்களை என்ன புத்தி இருக்குன்னு கேட்டேன். நீ என்ன புத்தி சொன்னீங்க? அதான் சொன்னேன், தமிழை பேசி பார்த்தாலும் எந்த புத்தி இருக்கு, கரி புத்தியா, கதளி புத்தியா, கற்பூர புத்தியா. 3 சொல்லி இருக்கேன். ஆமா, அந்த 3 நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு வாங்க. ஏங்க கற்பூர புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது முதல்ல கேட்ட உடனே புடிச்சுக்கலாம். கரி புத்தி நீங்க சொன்ன போல கொஞ்ச நேரம் ஊதி எரிய விட்டோம்னா நின்று எரியும். கதளி புத்தி அது ரொம்ப கஷ்டம். நீங்க நாங்க எரிய வைக்கிறது. கதறினா வாழை, ஆமா, கற்பூரம்னா சூடம், கரினா கரிக்கட்டை. நீங்க கரிக்கட்டையா இல்ல சூடமா இல்ல வாழை மட்டையா? பேசி பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு சொல்லுவாங்க மக்கள். மகேஷன் இப்பதானே அப்படியா? ஆமா. அப்ப உங்களுக்கு கரிக்கட்டையா எப்பொழுதுமே பாருங்க, தற்பெருமை கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னாங்க. இல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்றதுக்கு தற்பெருமை கிடையாது. முதல் தன்னை பற்றி நான் சொல்லக்கூடாது. ஒருவன் கேள்வி கேட்கிறான், அவன் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் தெரியலனா கற்பூர புத்தியா, கதளி புத்தியா, கரி புத்தியா, அதுக்கப்புறம் பேசலாம். கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேட்கவே இல்லையே, கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி பதில் சொல்லுங்க? அதான் எந்த புத்தின்னு கேட்டேன். முதல்ல என்ன புத்தின்னு பேச விட்டு பார்த்து சொல்லவும். அப்படின்னா நீங்க பெரிய பேச்சாளி. ஏன் நீங்க என்ன பேச்சாளி? என்னால உன்னால பேச முடியுமா? நீங்க பேச முடியுமா? பாருங்க, வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனை அறிந்து வந்தாலும் நான் பேசுறேன். நீங்க அத்தனை பேசினாலும் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கணும். என்ன கேளுங்க. ஆமா, நான் கேட்பேனே. உங்க அப்பா பேர் என்ன? யாரு பேரு? உங்க அப்பா பேர் பிரம்மா. உங்க அம்மா பேரு கனிவாணி. உங்க பேரு நாரதன். எங்க இருந்து வரீங்க? பிரம்மணம். பிரம்மலோகத்துல நீங்க வரீங்களா? வருவனூர்ல இருந்து வரேன். முதல்ல எங்க இருந்து வணங்கி யார வணங்கி வந்தீங்க? முதல்ல எனக்கு தாய் தந்த தெய்வம் மாதா பிதா ஒரு தெய்வம். ஓஹோ, மாதா பிதா ஒரு தெய்வம். ஆமா, சத்தியில போய் எங்க அப்பா கால வணங்கினேன். அப்படியே முழு முதல் கடவுளை வணங்கணும்னு சொல்றாங்க, மாதா பிதா வணங்காமல்? ஆமா, முழு முதல் பொருளை எப்ப வணங்கணும் வரமுறை இருக்கு. எப்படி பெற்ற தாய் தந்தேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் முழு முதல் பொருள் நீ வணங்கு, எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு என் தாய் தகப்பனதை நான் வணங்கிட்டு பிறகு கடவுளை வணங்கு. அப்படியே எங்க இடத்துக்கு போற நீ என்ன சொல்லி போட்டாலும் பிள்ளையா சொல்லி போட்டு தொடங்குன்னு சொல்றாங்க. முழு முதல் கடவுள் முதல்ல வணங்கணும்னு சொல்றாங்கல்ல. கேளுங்க, இப்ப பிள்ளையார் யாரு? விநாயகப்பெருமான் சக்தியின் பிள்ளை. பிள்ளையாருக்கு அப்பா யாரு? சிவபெருமான். அம்மா யாரு? சக்தி. சக்தி. சக்தி இல்ல பத்தாளா? இல்ல, உருவாக்கணும்.
சக்தி பிள்ளை பத்து ஏன் உங்க அப்பா அம்மா சேர்ந்தா பத்தாங்க உங்கள இல்லையே. அப்புறம் ஒத்த ஆம்பளைக்கு பிறந்தவன் நான். தோற்றுவிப்பு சொல்லுங்க நீங்க எங்க இந்த உள்ளத்தை சொல்ல முடியுமா? டேய் ஒரு ஆம்பளைக்கு பிறந்தவன் வாடா அப்படி கேட்பாங்க. அதெல்லாம் சும்மா. ஓஹோ நான் ஏன் அதே முருகப்பெருமானும் சொல்லலாமே, ஒரே ஆண்மகனுக்கு பிறந்தவன் தோற்றுவித்தவன் என்று நீ சொல்ல முடியுமா? அவன் என் மச்சனே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நீ முதல் பொருள் மூல கணபதியாக விட கணபதியை வணங்கணும் சொல்றீங்களா? ஆமா. ஏன் வணங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கந்த கடவுள் முருகன் அவனை ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? 6 கால பூஜை நடத்தணும். அம்மனுக்கு ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? குறைஞ்சது 3 நடத்தணும். கண்டிப்பா. அப்ப சிவனுக்கு நடத்தணும். எல்லாருக்கும் என்ன நடத்தணும்? ஆனா விநாயகருக்கு அப்படி கிடையாது. எளிமையான கடவுள். கடத்தை இங்க எடுத்து வெளிப்பிள்ளையார் படைச்சிட்டு போறாங்க. எல்லா இடத்துலயும் ஆலயத்தை கட்டி பூஜை புனஸ்காரம் பண்ணி 6 கால பூஜை நடத்த வேண்டியது சாஸ்திர ரீதியான விஷயங்கள். ஆனா பிள்ளையாருக்கு அப்படி இல்லைங்க. அவர் வாட்டுக்கு மூணு கொடுத்து சந்து உந்து மரம் பட்டை எடுத்து கட்டிக்கொண்டு மாலையாக சுட்டினாலும் ஏற்றுக்கொள்ளுவான். ஒரு புல்லு இருக்கு இல்லையா, அருகம் புல்லு, அதை பிடிக்கி பொடுங்கி கட்டி அப்படி போட்டா கூட ஏத்துக்கிறீங்க. அதனாலவே அவனை முதல் பொருளா வணங்குடா. எதையும் பிரதிபலனை எதிர்பார்க்காத கடவுள்னா அது விநாயகர் ஒரு வந்து ஆண்டாண்டுக்கு விநாயகனை முதல் பூஜையாக பண்றேன். விநாயகர் பெருமான் எப்பவுமே கழுசிலையாருக்கு வணங்குறவங்க. கழுசிலையாருடைய எல்லா தெய்வத்துக்கும் வந்து எல்லா தெய்வத்தையும் மட்டும் படைப்போம். ஆனா அந்த சிலையெல்லாம் சாப்பிட போதா? அது இல்லையே. ஆனா விநாயகர் ஒரு இடத்துல சாப்பிட்டாரு. எங்க? ஆமா இருக்கு இல்லையா, கல்லாக இருந்தவன். நீங்க சும்மா எல்லாரும் தேவலோகத்துல சாப்பிட்டாரு, அங்கே சாப்பிட்டாரு, இங்கே சாப்பிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கல்லாக இருந்த விநாயகன் சாப்பிட்டாரு. எங்க? அவனே பொல்லா பிள்ளையார் இருக்கிறதுலயே பொல்லா பிள்ளையார்ப்பா சொல்றேன் இல்லையா? டே பொல்லா பிள்ளைடா. ஆக கொடுத்த உணவை பக்தனாகப்பட்டவன் கொடுத்த உணவை இங்க நினைச்சு வருங்க. அவர் அன்றி ஒரு அனுபவம் செய்யாது. கண்டிப்பா எல்லா இடத்துல இருக்கிறாங்க. எல்லா பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையார் இல்லைங்க. அந்த பொல்லா பிள்ளையார் பேர் வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். பிள்ளா பிள்ளையார் சொன்ன எதுக்காக பேர் வந்துச்சு? எங்க பொல்லா பிள்ளையார் ஏன் பேர் வந்துச்சு? அவனுக்கு பேரே அதானுங்க. இப்ப தெரியுதா யார் சாப்பிட்டான்னு? நான் கேட்கிறேன், பிள்ளையார் என்ன உருவத்துல இருப்பாரு? கருப்பு மேனியுடன் அந்த சிலையை கழிச்சிலே இருக்கேமா. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. சிலையாக படிச்சோம்னா எண்ணெய் ஊற்றி தழுவும்போது கல்ல கண்ட நாயை காணும். நாயை கண்ட கல்ல காணும். அது அர்த்தமா? கல்லை கண்டா நாயகனை காணும். நாயகனை கண்டால் கல்லை காணும். அப்படின்னா என்ன? கல்லாக வடித்திருந்த சிலையை பார்க்கும் பொழுது நாயகன் அங்கே தெரிவதில்லை. நாயகனாக நினைத்து விட்டால் அங்கே கல்லும் தெரிவதில்லை. இப்ப கல்லிலே சிலை வெடித்ததால எல்லா சிலையாரும் கருப்பாத்தே இருக்கு. நீ சொன்னீங்கல்ல, ஒரே ஒருத்தர் வெள்ளை பிள்ளையா இருக்காரு. யார் அது? எப்படி வந்தாரு? வெள்ளை பிள்ளையார். நம்ம நீ என்ன பிள்ளையார் பத்தி பேசுறீங்க? வெள்ளை பிள்ளையார் பத்தி ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே? திட்டமிட்டு பேசக்கூடாது. இடத்துல எல்லா இடத்துல சிலைகளா இருப்பார்கள். எல்லா தெய்வமும் தானே. ஆமா. அருவம் உருவம் அருவம் என்று சொன்னாது இல்ல. அது 3 வழிபாடுடைய வகை. சிவபெருமானுக்குரிய அந்த இடைநிலை என்று சொன்னாது. ஆமா. அருவம் என்றால் அருவம் என்று சொல்லக்கூடியது அதாவது உருவத்தை காட்டை காட்டி இப்ப ஒண்ணு கிடையாது. அருவம்னா லிங்கம்னு வச்சுக்கோங்க. உருவம் என்றால் உருவம்னா இப்படி தான கண்ணு காது கூட ஒண்ண மாதிரி என்ன மாதிரி இருக்கிறது. உருவத்தோட இருப்பது. ஆமா. அது உருவத்தோட எங்க இருக்காரு? ஜோதிமயமா எங்க இருக்காரு? வெள்ளை பிள்ளையார் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கல்ல, அது உருவத்தோட இந்த தமிழகத்துல சிவபெருமான் எங்க இருக்காரு? என்னமா பைத்தியக்காரருக்கு பாப்பு அடிச்சா பார்க்கறது ஒரு தேல் குடிச்சான கதையா இருக்கு. சொலவடலாம் இல்ல இல்ல இல்ல. இங்க பாரு, ஏன் சொலவட சொன்ன உங்களுக்கு என்ன கேட்டது பதில சொல்லும். பழமணிமா மூத்த சொல்லு முதிரெலிக்காய் பின்னால் எனக்கு அனுபவம் பெருசா அனுமானம் மசர ஒரு மனிதனுக்கு அனுபவமே சிறந்த ஆசான். வெள்ளை பிள்ளையார் எனக்கு சாதாரணமா கிடைக்கல. எதன் மூலமா எங்க கிடைத்தது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். தேவர்களுக்கு மசுரருக்கு எப்பவுமே போர் நடந்து கொண்டே இருக்கும். இந்த தேவாசுர போரை நிவர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம். பார்க்கடல்ல கடையலாமா அப்படின்னு ஒப்பந்தம் வச்சாங்க. திருப்பார்கடலை கடைந்தால் தேவாமிர்தம் கிடைக்கும், அமிர்தத்தை பங்கிட்டு சாப்பிடலாம் என்று தேவர்கள் மசுரரும் ஆளுக்கு ஒரு திசையில் நின்றாங்க. இப்ப மந்தாரகிரி மலையை மத்தாக வைத்து வாசியனும் பாம்பை கையிலாக திரித்து ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கடைந்தார்கள். மலையை வைத்து கடையும் பொழுது கிடைத்தது முதல்ல ஆழகால விஷம். பாம்பின் விஷம் தாங்க முடியாமல் கக்கி விட்டது. இந்த ஆழகால விஷத்தை சுந்தரர் எடுத்துக்கொண்டு சென்றார் சிவபெருமானிடம். சிவன் உண்டு சுருண்டு படுத்த இடம் சுருட்ட பள்ளீஸ்வரர். நீங்க சொன்ன உருவம் அங்க இருக்கு. சுருட்ட பள்ளீஸ்வரர் மாறிய பிறகு இந்த அமிர்தம் கிடைத்தது. அதற்கு முன்னாடி எல்லாம் இது அமிர்தமே கிடைக்கலையே, ரொம்ப விஷயமா வந்துட்டு இருக்கு. பிறகு எப்படி அமிர்தம் கிடைப்பது அப்படின்னு எல்லாரும் வேண்டினாங்க. எல்லாரும் நிக்கிறாங்களா? தேவர்கள் எல்லாம் இருக்கா? எல்லாரும் நிக்கிறாங்களா? அசுரர்கள் எல்லாம் இருக்காம 33 கோடி பேர் இருக்காங்க. 66 கோடி பேர் இருக்காங்கல்ல. 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஒருத்தன் வரவில்லையே. அவன் இல்லையே. அவன் தான் இல்லையே. எப்படி இனிமே போய் கூட்டா வருவானா? வரமாட்டான்.
கோபமா இருக்காது. அவன் தான் விநாயகப்பன் தான். இல்லை இல்லை என்ற உடனே இந்த ஆழ்வடெல்லாம் எப்படி அவனை வணங்குவது? ஒரு நாள் கூப்பிட்டாலும் வரமாட்டான். இனிமே வந்து உச்சி பிள்ளை இருக்கோம் அந்த மாதிரி எங்கிட்ட போய் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கலையா? இனிமேல் எப்படி அழைப்பது என்று அந்த கடலில் அடித்து வரப்பட்ட நுரைகளை எடுத்து ஒன்றாக திரட்டி இவன் தான் விநாயகன் என்று வணங்கினார்களாம். விஷத்திற்கு பிறகு விநாயகனை வணங்கிய பிறகு அமிர்தம் தேவாமிர்தம் பாற்கடலில் கிடைத்தது. சரி இதுதான் நுரைதானே, கடல் அடைக்கப்பட்டதானே, கரைத்து விட்டு செல்லாம் பார்த்தா உருவம் அங்கே கொடுக்கப்பட்டதால் நுரைகள் அழியவில்லை, காற்றோடு கலக்கவில்லை, உருவம் நின்று விட்டதாம். நின்று விட்ட பிறகுதான் அந்த அலைகளில் அடித்து அடித்து சென்று காவிரி ஒரு பக்கம் இந்த வடமிருந்து இங்கே இடமாக சுழிக்கும் இடம் திருவள்ளஞ்சுழி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே சுழித்து நின்றதாம். அப்படி சுழிச்சு நிக்கிற இடத்துல போய் நின்றுகிட்டாரு அந்த வெள்ளையான பிள்ளையார். அந்த வெள்ளை பிள்ளையார் எங்கே இந்த உருவான கடலில் பாற்கடல் கிடைக்கும் பொழுது தேவதேவன் அசுரர்கள் வணங்கிய நுரை மூலமாக உருவானதுதான் வெள்ளை பிள்ளையார். இன்னும் சுவாமி மலை போற பக்கத்துல நீங்க சொன்னீங்க பொல்லா பிள்ளையார், அதற்கு அருகாமையில் வெள்ளை பிள்ளையார் திருவள்ளஞ்சுழியில இருக்காரு. இது உண்மைனா ஏத்துக்குங்க, தவறா இருந்தா மறுத்து பேசுங்க. அங்கதான் வெள்ளை பிள்ளையார் இருக்காரு. வாதி பிரதிவாதி, எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கர கூட. நான் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லும் போது அதை மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொன்ன போது கர்நாடக மாநிலம் குடகுமலையில் தோன்றக்கூடிய காவிரி நதி தமிழகத்திலே வங்காள விரிகுடா என்று சொல்லக்கூடிய சுழிமலையில பாயுது. பாயக்கூடிய இடம்னா பொட்டினம், அதுதான்டா காவிரி பூப்பட்டினம். அதுக்கு பேர் காவிரி பூப்பட்டினம். அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல இடம் இருந்து வரக்கூடிய சுற்று வந்து ஒரே ஒரு இடத்துல இப்படி வளஞ்சுழிக்கும். அதுதான் திருவள்ளஞ்சுழி. சுவாமி மலைக்கு முன்னதாக இருக்க சுவேத விநாயகர். சுவேதம்னா வெண்மைன்னு அர்த்தம். வெண்மை. அந்த வெண்மையான இருக்கக்கூடியதுனால வெள்ளப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அந்த கடல்ல பிடிச்சு வச்சான். கடல் நுரைக்கு சக்தி கிடைச்சது. ஏன்னா யதார்த்தமா நம்ம பிடிச்சிட்டான், கரைச்சு பார்த்த முடியலையே. அப்ப சாத்திரத்தை நம்பிட்டேன், அதனால கடவுள் என்று மஞ்சளை பிடிச்சு அங்க அதிகமாக குத்தி வைத்தால் விநாயகன் வந்தான் என்று ஏற்றுக்கொள்வோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அதை. ஏன்னா அப்படி நம்பிக்கை தானே மனுஷ வாழ்க்கை. அப்ப யானைக்கு பழம் தும்பிக்கையில் நம்பிக்கை வேண்டும். அப்ப தும்பிக்கையுடைய நாயகனை தொழுது விட்டா பிரச்சனை நம்ம இல்லையா? அதனால்தான் அங்கே அவர்கள் சொல்லும் பொழுது கரையாமல் நின்று விட்டார் திருவள்ளஞ்சுழியில் வெண்மை பிள்ளையார். அப்ப நீங்க சொன்னீங்களே உருவம் அருவம் அருவருவம் உருவத்தோடு இருக்கின்ற நான் சொல்லிட்டேன். உருவத்தோடு இருக்கிற சுருட்டப்பள்ளியிலே விசத்தாகப்பட்டது உண்டதை பராசக்தியாகப்பட்டவள் மடியில எடுத்து உருவத்தோடு அன்னைக்கு காப்பாத்திட்ட சுருட்டப்பள்ளி. நடராஜமூர்த்தியாகவும் உத்தரகோசமங்கையிலும் நடராஜமூர்த்தியாகவும் காட்சி கொண்டிருக்கிறார். நடராஜ் இருக்கிறார். ஆனா இருக்கக்கூடிய நீங்க சொல்ல அருவம் என்றால் லிங்கம், லிங்கத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கிறார். அருவருவத்தோட தமிழகத்துல எங்க இருக்காரு? இருக்காரு ஜோதிமயமானவன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொன்னானே வள்ளலார். உலகத்தில் ஜோதிமயமாக கண்டவன் இந்த பூலோகத்துல. ஆனா இதுக்கு முன்னாலே ஒருத்தர் பார்த்தேன், யார் தெரியுமா? அவன் தான் இந்த வாசகத்துக்கு சொந்தக்காரன். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு இல்லை. இந்த உலகத்தில் நமது பாண்டிய நாட்டிலே, பாண்டிய நாட்டு மதுரை என்பதிலிருந்து ஈசானிய மூலை வடகிழக்கு, வடகிழக்கிலே திருவாதவூர், அந்த மண்ணிலே பிறந்தவன் மாணிக்க வாசகர் பிறந்தகை. அவன் தான் சொன்ன தென்னாடுடைய சிவனை போற்றி, ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அதாவது அருவுருவம்னா என்ன, ஜோதின்னா எப்படா ஜோதி நீ கண்ணுன்னு கேட்டாங்க. இவரே சொன்னார் வாசகன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டு வருகிறதா போற்றி. பல அறிஞர்கள் கேட்டாங்க, ஏப்பா என்னப்பா தென்னாடுடைய சிவனை போற்றினீங்களே, தென்னாட்டுல மட்டும்தான் சிவன் இருக்கானா, வடநாட்டுல எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்க. அப்பதான் அவர் சொன்னாரு, சிவலிங்கமாகப்பட்டதை ஜோதி மையமாக கண்டேன். எப்படிரா? நம்ம ஒண்ணுல ஒரு விளக்கு ஏத்துறோம், விளக்குடைய ஒளி இருக்கும் சுரூபம் இருக்கலையா, அந்த நல்லா பாருங்க. அந்த ஒளியினுடைய வெளிவட்டாரத்தை பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கக்கூடிய இளம் சிவப்புடத்துல இந்த கதிர்கள் தெரிச்சிருக்கும். நல்ல ஒளியில இளம் சிவப்புடத்துல கதிர்கள் இருக்கும், அதுக்கு பேர் ஒளி கதிர்கள். ஒளி கற்றைன்னு ஒண்ணு இருக்கும், அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? மஞ்சள் வடிவத்துல இருக்கும். அதுக்கு ஒளிக்குன்னு ஒரு கருவு இருக்கு, அது நீல நிறத்தில் இருக்கும், கரு நீல கலந்ததுல பாருங்க. உண்மையிலேயே தீபத்தை உத்து பார்க்கிறவனுக்கு அது ஒளியில தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரு நீளமாக இருக்கும், அதற்கு மேலே வெளியில மஞ்சள் வட்டமாக இருக்கும், அதற்கு மேலே ஒளி கதிர்கள் சிவப்பு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அப்ப பாக்குறேன், இத மாணிக்கவாசகர் பாக்குறாரு, இப்படி ஒளி உருவத்திலே ஜோதி மயமாக உள்ளே இருக்கிறான். அந்த கருநீல வடிவம் எப்படி இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட நமது லிங்கம் இப்படி இருக்கலையா, கோல வடிவமா சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். அந்த தீபத்திலே ஒளிகளை கரு. இத பார்த்தாரு மாணிக்கவாசகர். அப்பத்தே சொன்னாரு, தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னாரு. ஏன்டா அப்படி சொன்ன கேட்டலையா? இந்த ஜோதி வயமடிவாக இருக்கிறது என்பதை முதல் முறையாக கண்டுபிடித்து உணர்ந்தவன் நான் தென்னாட்டுக்காரன்.
யாரு? மாணிக்கவாசன் தென்னாட்டுக்காரன் தானே. அவன் தான் என் நாட்டை பத்தி நான் பெருமையை சொல்லுவேன்டா, தென்னாடுடைய ஜீவனை போற்றி. சரி, அவன் பொதுவானவன் தானே. ஆமா, என் நாட்டை பற்றி இறைவா போற்றி. கண்டவன் தென்னாட்டுக்காரன், இனி என் நாட்டவருக்கு சொந்தக்காரன். அப்படி சொன்னவன் மாணிக்கவாசகன். ஆனால் அதே சமயத்தில் நீங்க ஒரு கருத்து சொல்றீங்களே, அனுபவமாக எங்கே இருக்கிறான்? அதுதான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஏன் நிக்கணும்? என்ன காரணம்? அடிமொழி பார்க்க போன யாரு? இந்த உலகத்துல பெரிய இடம் உச்சி எது? பாதாளம் எது? எங்க அப்பாவுக்கு என் பாட்டனுக்கு போட்டி. நான் தாண்டா பெரிய பெரிய சொல்லி மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கு போட்டி. இடையில சிவன் பார்த்தாரு, ஏடா நீங்களே படைக்கிறவன், நீ காக்கிறவன், நீங்களே இப்படி அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டா நம்ம யார்த்தையா பஞ்சாயத்து வைக்கணும்? நீங்க தாங்க பஞ்சாயத்து வைக்கணும் சிவன்ட்ட போக. அப்ப சிவன் சொன்னாரு, அப்படியா, சரி வாயா, இந்த உலகத்திலே அடிய ஒருத்தர் முனி ஒருத்தர் பாட்டு பாட்டுவாங்க, எவன் பார்த்து சீக்கிரமா அவன் பெரிய ஆளு. ஆதி அந்தம் இல்லாத நான் ஏன் சிவன்? ஆரம்பமா வந்தேன், முடிவை வந்தேன், உச்சியுமா வந்தேன், அடிப்பாதமா வந்தேன். அப்ப மேல் நோக்கி போறாரு அன்னப்பச்சி வேடம் கொண்டு எங்க அப்பா பிரம்மா. போகும்பொழுது என்ன நடக்குது? இடையில அங்கிருந்து தாளம் போகுது. இவருக்கு போக போக பார்த்தா சலிச்சு போச்சு. என்னடா போறோம் போயிட்டே இருக்கான், ஒரு முடிவு இல்லையாடா அப்படின்னு சலிச்சு போச்சு யாருக்கு? எங்க அப்பனுக்கு. அந்த நேரம் பார்த்து ஈசன் திருவிளையாடல் எப்படின்னா, அந்த நேரம் ஒரு தாளம்பு வருகிறது. தாளம்பு பார்த்து கேட்கிறாரு, என்ன தாளம்புவே இப்படி வர்றையே? உங்களுக்கு ஒரு பெண், அழகான பெண் உருவமா? ஏமா எங்க போயிட்டு வர்ற? சிவபெருமான் சடாமோடத்துல இருந்து வருகிறேன். சிவன்டே போயிட்டு வர்றியா நீ? உங்களுக்கு இல்லைங்க, நீங்க வேற மாதிரி நினைச்சாதீங்க. சிவன் இருந்து நீ வர்ற அப்படின்னு சடாமோகத்துல அது தலையில இருந்து வர்றியா? சரி சரி, எனக்கு ஒரு உதவி சரியா? அப்படி கேளுங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, நான் இங்கதான் போறேன், நானும் போய் பார்த்து சலிச்சு போச்சு, என்னால போக முடியல, நான் பார்த்தேன்னு வந்து எனக்கு சாட்சி சொல்லிடுது அப்படின்னு தாளம் போட்டு கேட்டுக்கிட்டாரு. சரிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு, வந்தாச்சு. ஆனா அடி கண்டு போனவன் என் பாட்டேன் பன்றி அவதாரம் எடுத்து தோண்டிக் கொண்டே போனான் அடி பார்ப்பதற்காக. இதுக்கடையில பிரம்மா வந்து சிவன்ட்ட வந்துட்டேன். என்னப்பா பிரம்மா வந்துட்டியே? நான் பார்த்துட்டேன். நீ பார்த்து, ஏன்னா இவன் பார்த்து அங்கே முனியாகப்பட்டது தொட்டிருந்தால் சிவனுடைய தலையை தொட்டிருக்கணும், சிவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனா இங்க இடத்துல திரும்பிட்டானே. இல்லையே, நீ பார்த்ததாக எனக்கு தெரியலையே. எங்க வர நான் ஜாச்சிக்கு ஆள கூட்டி அதுக்கு தான் அந்த பொம்பளை சொல்லுமா அப்படின்னு அங்கே சொல்றியாமா? யாரு? எங்க அப்பா பிரம்மா சொல்லி தாளம்பூ காட்ட. அப்பதான் தாளம்பூ, ஆமா இவர் வந்து உச்சியை பார்த்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்ல. ஏண்டி போய் சொல்ற? ஏண்டி இந்த ஒன்னு சொல்லணுமா? அவன் சிவனாகப்பட்ட பார்த்தாரு. அவன்லே ஏற்கனவே 4 தடவை ஒரு தடவை கிள்ளப்பட்டு பிரம்மா வந்து இப்படி சொல்றானே, அவனுக்கு போய் நீ பொய் சாட்சி சொல்லலாமா? எப்ப நீ பொய் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சியோ, இனிமேல் உலகத்திலே பூச்சிக்கு வரப்போ அப்படி சாபத்தை கொடுத்தான். அந்த தாளம்பூ ஆகப்பட்ட அன்று முதல் இன்று வரை உலகத்துல பூஜைக்கு விடலாம போச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல பயன்படுது. எந்த இடம்? நெல்லையப்பர் ஆலயத்துல. நெல்லையப்பர் ஆலயத்துல காந்திமதி அம்மையாருடைய வாசலில அன்றுதோறும் அவளுக்கு பூஜைக்கு பயன்படுது. அது அங்க. இன்னொரு இடத்துல உத்தரகோசம் பயன்படுது. பிரதோஷ நாள் என்று அந்த தாழம்பு வைத்துதான் அந்த நந்தி ஆகப்பட்டவருக்கு படைக்கிறாங்க. அப்ப அன்று அதுக்கு சாப விமோசனம் கொடுத்தது சாபம் பூஜைக்கு. அப்ப கேக்குது, ஏங்க அந்த பிரம்மா சொல்லித்தானங்க நான் வந்து இதுக்காக என்ன பூஜைக்கு பயன்படுத்த போயிட்டீங்களே. சரி இருக்கட்டும், பொழைச்சு போ. ஒரே ஒரு நாள் ஒரு வருஷத்துல நீ பூஜைக்கு ஆவாய். பிரதோஷ நாள்ல உன்னையும் பயன்படுத்தும். அது சிவராத்திரி அன்று 3வது காலம் அப்படின்னு ஒரு சாபக்கேடு சாப விமோசனம் கொடுக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு? கண்டு வந்த உடனே அப்ப சிவன் பாக்குறாரு, நீ பொய் சொல்லிட்ட. எப்ப நீ என்னாச்சு போனது? நான் பார்க்கவே முடியல, நீ உண்மை சொல்ற. ஆனா 2 பேருக்கும் நான் காட்டுறேன் சொல்லி ஜோதிஸ்வரூபமாக, அருவுருவமாக, ஜோதிமயமாக திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்தான் இம்பெருமான் ஈசன். அவன்தான் சிவமயமாக தெரிகிறதே, என் சிந்தையில் சிவலோகம் வருகிறதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா பாடலையா? அன்று உருவமாக காட்சி கொடுத்தான். அப்படி காட்சி கொடுத்தால்தான் இந்த உலகம் கொண்டாடி கொடுத்து திருக்கார்த்திகை பெருநாள், தீப பெருநாளாக. இதுதான் ஜோதிஸ்வரூபமாக சிவன் காட்சி கொடுத்தார். அதான் பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி, நினைக்க முக்தி திருவண்ணாமலை என்று சொன்னாரு. இருக்கிறதுக்கு முக்தி மதுரைடா. நினைச்சாலே முக்தி திருவண்ணாமலையா, வாழ முக்தி மதுரை என்பதி இருக்குல்ல. ஆமா. ஆக நான் கேட்கிறேன், சிவனாகப்பட்டவனுடைய அந்த ஜோதி சுரூபம் கிடந்தேன்ல, மாணிக்க வாசகர் பார்த்தேன்ல, அந்த உருவம் சிவனுடைய எங்க இருக்கு? நெற்றிகன் பாத்திருக்கீங்களா? இருக்கா? ஆமாங்க, நெற்றிகன் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். கோண வடிவமா இருக்கும். எந்த வடிவம் இருக்கு அங்க இங்க இருக்குங்க. யார் யாருக்கு இருக்கு நெற்றிகன்? யார் யாருக்கு இருக்கு? முதல்ல சிவபெருமானுக்கு தான் இருக்கு. அப்புறம் முதல்ல சக்திக்கு இருந்தது. அப்புறம் பிறகுதான் சிவனுக்கே கொடுத்தாரு. அப்புறம் அப்புறம் யாருக்கு இருக்கு? முருகனுக்கு.
முருகனுக்கு எங்க நெற்றிக்கண் மறைக்கப்பட்டதுல அதனால்தான் அதோ முகம் என்று ஆறாவது மறைத்து வைத்தான். விஷயம் இருக்குமா? சிவனாகப்பட்டவன் நெற்றிக்கண்ணை திறந்துதானே முருகனை குதிச்சான். மன்மதன் எரிய முருகன் தோற்றிருக்க என்ற காரணம் உண்டு. நான் கேட்கிறேன், ஏன் இதுவரைக்கும் சிவன் எத்தனை முறை நெற்றிக்கண்ணை திறந்திருக்கா? எத்தனையோ முறை திறந்துட்டு போறாரு. தேவையில்லை வருமா? என்ன சவுடாளுக்கு பேசிட்டு இருக்க நீ? ஏன் இல்ல என்னமோ வேணுமா வேணுமா? எத்தனை முறை அவர் நெற்றிக்கண் திறந்தா உங்களுக்கு என்ன? கேட்டா கேட்கிற கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டு எப்படி தோண்டு போறானுமா? அண்ணன் பண்ண நீ அப்ப எடுத்து பேசிக்கிட்டு இருக்க நீ. மன்மதன் எரிய ஒரு முறை நெற்றிக்கண் திறந்தாருன்னு சொன்னேன். ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்க, நெருப்பு சுருக்குன்னு இருக்கணும். அதைத்தான் நான் சொல்றதை ஏற்றிருக்கீங்களா? வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடுறாங்க. மனுஷன் பிள்ளை பத்தா உடம்புக்கு தான் கேடு, பிள்ளையின் உடல் நலத்திற்கு கேடு. அங்கே தாட்சாயினி தன் பேச்சை மறுத்து பேசிவிட்டார். எத்தனை முறை நான் சொல்றதை கேளுங்க. எத்தனை முறை தந்திருக்கேன்? எத்தனை முறை? 6 முறை தந்திருக்காரு. 6 முறையா? எங்க சொல்லு பாக்கலாம். அதான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. அத மன்மதன் எரிய ஒன்று, தாட்சாயினை எரிப்பதற்கு ஒன்று, திரிபுரத்தை மெரிப்பதற்கு ஒன்று. 30 சரியா இருக்கா? வாங்க சாமி. ஏன் அங்கிட்டு பின்னாடி? அப்புறமும் சரியா இருக்கு, சப்பரமும் சரியா இருக்கு. அப்புறம் பாருங்க, காசு ஓசிலியா வந்திருக்கீங்க. 3 நான் சொன்னேன்ல, மிச்சம் 3 நீங்க சொல்லணும். அது சரி, நானே சொல்றதுக்கு வந்திருக்கேன். சும்மா வந்திருக்கேன், வாங்குறீங்களா சொல்லுங்க. அப்ப ஆளுக்கு 3 போடுவோம்ன்ற. 3 போட்டுதான் வந்திருக்கேன். பசுபதி பாசம் முப்பட்டை. அதத்தாம நான் சொல்றேன். இப்ப நீ போட்டல, நாங்க 3 போட்டுட்டோம். நீங்க 3 போடுங்க. நான் போடுவேன். போடுங்க. என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம்? என்ன? நீ படுக்க வச்சு போடுவ, நான் நிக்க வச்சு போடுவேன். என்ன சொல்றேன்? தெளிவா சொல்லும். ஏங்க படுக்க வச்சு போட்டா பட்டங்க, போட்டா ராமங்க. நீங்க 3 போட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் 3 போடுன்றீங்கல்ல? இது திருநீரிட்டார் நெவர் கெட்டார் என்று சொன்னாரு. திருநீரிட்ட யார் கெட்டார்? சிவனை மறந்தாரு வாழ்ந்தாங்க. சிவனை மறந்து யாரும் வாழ மாட்டாங்க. நீர் இல்ல நெற்றி பால்ங்க. நெற்றி இல்ல இந்து சமயப்படி திருநீர் இருக்கணுமா? உண்மைதாங்க. நீர் இல்லாத நெற்றி, நெற்றி பால். ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். நெய் இல்லாத உண்டி பால். பாலே மடக்கடியால் இல்லாத மனை. ஆமா, விளக்கேற்றுவதற்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வீட்டில் இருக்க வேண்டுமா? முட்டாச்சிரிக்கினால வேணும்டாங்க. அப்படி சொல்லுங்க உங்களுக்கு. நான் இருங்க விஷயத்தை வாங்க. மடக்கொடியால்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாத பெண். அறிவில்லாத அதத்தான் சொல்லி முட்டாச்சிரிக்காத ஒரு பொம்பளை வேணும்னே. ஆண்களால் ஏற்றப்படக்கூடாது, அதாவது பெண்ணாகப்பட்டவள் ஏற்ற வேண்டும். பெண்கள் இல்லாத வீடு பெய்கள் வாழ் சுடுகாடுறாங்க. மாதவனாய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டுமே. அதேதான். அதனாலவே மிச்சம் 3 எங்கே எரிச்சாரு சொல்லிட்டு அப்படியே நழுவாது. சிவன் 3 முறை நெற்றிக்கணை தந்தையே நீ சொன்னீங்கல்ல? நான் 3 சொல்லிட்டேன்ல. இப்ப எது? நீங்க 3 சொல்லுங்க. மன்மதன் எரிய தாட்சாயினை எரிப்பதற்கு, திரிபுரத்தை மெரிப்பதற்கு 3 சொன்னேன். மிச்சம் 3 நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கு. இருக்குமா? முப்புறத்தை எரிக்க, மன்மதனை எரிக்க, அப்புறம் தாட்சாயினை தன் மனைவி எரிக்க, 3 பேத்தை எரிக்கிறது. ஒரு சமயம் கைலாயத்துல புருஷன் முண்டாட்டி சக்தி இருக்கால, சக்தி அவ என்ன பண்ணா சிவனோட சேர்ந்து 2 பேரும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புருஷன் தானே அப்படின்னு சொல்லி படத்துல என்ன பண்ணா பக்கத்துல இருந்த சிவனோட போய் கண்ணை பத்தி விட்டான். சிவனுடைய கண்ணை பத்தினா சிவனுடைய கண்கள் தான் உலகத்திற்கு சூரியன் சந்திரன். சிவன் கண்ணை பத்தின உலகமே உலகமே இருந்து கொண்டு இருக்கிற ஜீவன்லாம் பகல் எது ரவு எது எதுவுமே தெரியாம மேடு பண்ண எதுவுமே தெரியாம அண்ட சராசரமே கிடுகிடுக்கு நடுக்குது. சிவன் பார்த்தாரு, ஏண்டி விளையாட்டு காட்டுறதுக்கு தான் உனக்கு நேரம்? ஓடி வைத்தியாரத்தனமா இருக்கிறீங்க. நீ வாட்டுக்கு என் கண்ணை பொத்தவாறு உலகமே இருப்பாரு, எல்லா ஜீவனும் பதறி துடிக்குது பாத்தியா? ஐயோ அப்படியா, என்ன வச்சு? ஆமா, அப்புறம் உலகமே இருட்டு போச்சு, என்ன செய்ய? சாமியை நான் மன்னிச்சிருங்க, எப்படியாவது உலகத்தை காப்பாத்துங்க. அப்படித்தான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு ஒளி கொடுக்குறான். ஒரு முறை உலகத்துக்கு ஒளி கொடுக்க ஒரு முறை வந்துருச்சா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே கேட்டானே மாமதன் நக்கிரன் முத்தமிழ் சங்கத்துடைய தலைமை புலவன் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது முடிவோம் செண்பக பாண்டியுடைய மனைவியுடைய கூந்தலிலே இயற்கை மனம் உண்டா? செயற்கை வாசனை திரவியங்கள் பூசுவதால் மனம் உண்டோ? கேட்டல. அப்ப அதுக்கு என்ன ஆச்சு? எழுதி கொடுத்த பாடல்ல குற்றமிடாங்க. அப்படியா? அப்ப என்னுடைய பாடல்ல வந்து படத்து சொல்லுங்க. நீ யார் நீ? அங்கம் வளர்க்க அறிவாளி எரிதடவை பங்கம் படவி 2 கால் பரப்பி சங்கவரை கீரனருக்கு நற்கிறனோ கவியின் பாவில் பழுதன்பவன். என் பாட்டுல குறை சொல்ல நீ யாரான அவ்வளவு யாரானா நீ? அப்பதான் கேட்டேன், சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கை அறிந்துண்டு வாழும், அப்ப நக்கீரா என்னை நன்றாக விட்டுப்பா. நீ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் நீ செய்தது குற்றம் குற்றமே. நெற்றிக்கண்ணை திறந்து யாரை எரிச்சா? நக்கீர பெருந்தகை. நக்கீரர் எரிச்சாச்சு.
அடுத்து உன் குலக்கடவுள் யார்? முருகன். அவரை தொட்டு நிக்க கண்ணை திறந்தார். நெற்றி கண்ணை வந்துருச்சா? வந்தது. 3 நான் 3 சொல்லிட்டேன், நீங்க 3 சொல்லிட்டீங்க. சரியா போச்சு. சரியா போச்சா? என்ன சரியா போச்சு? நான் 3 சொல்லிட்டேன்ல. உண்மைதானா? பொய் இல்லையே. இல்ல இல்ல, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்ன வாய்க்கு இன்னும் ஒரு முறை திறந்திருக்கா? எங்க திறந்தாரு? திறந்திருக்கேன். அதே பிரச்சனையே. அதான் எங்க அதே பஞ்சாயத்து, அதே தர்க்கம். வாங்க, இன்னும் ஒரு முறை திறந்திருக்கேன். சிவாய நமவன சிந்தித்திருப்போர் வாய முரணானு இல்லையே. ஓடி 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 உட்கார்ந்த சோதி நாடி 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 நாட்களும் விழுந்து போய் வாடி 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 மாண்டு போன பந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. கோடி கோடி கோடியில ஒருத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த கோடியில? தெருக்கோடியிலையா? உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம். நாங்க இப்பவே உயர்ந்த இடத்துல தான் இருக்கோம். தெரியுமா தெரியாதா? எங்க அப்பா பதன வச்சிருக்காரு, அந்த உயர்ந்த இடத்துல இருக்கு. நீங்க பரன்ல இருக்கிறதுனால தான் உயர்ந்த இடமா? ஆமா. இங்க இருங்க. அப்படி பரன்ல ஒரு காலத்துல இருந்தா உயர்ந்த இடம்னு கடைசி வாழ்க்கையை தரிசா போச்சு. தெரியுமா உனக்கு? விக்ரமாதித்ய கதை தெரியுமா? வேதாள முருக மரத்துல கதையா போயிடாம. அதனால்தான் பதன் மீது அமர்ந்த பொழுது எல்லோரும் உண்டு கழிப்பார்கள் என்று சொன்னான். பிறகு இறங்கி வந்தது ஏன்டா என் தோட்டத்தை அழிச்சிங்கன்னு கேட்டேன். திரும்ப பதன் மீது வந்து எல்லாரும் சாப்பிடுங்க சொன்னாரு. பிறகு இருந்தது ஏன்டா இப்படி தோட்டத்தை அடிக்கிறீங்க? அந்த பதன் கீழே என்னடா தோண்டி பார்த்த பொழுதுதான் அழகான நவரத்தினங்கள் பதித்த சிம்மாசனம் இருந்தது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். கேட்டவன் கொடுத்தவையா? கேட்காம கொடுத்தவன் பாரி செத்தும் கொடுத்தவன், சீடக்காரி வைத்து கொடுத்தவன். குமணவள்ளி நாட்டுல எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? ஆமா. இன்னைக்கு நான் கேக்குறேன், நீங்க என்ன கேக்குறீங்க? நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமும் குறிஞ்சி ஊரு சிற்றூர் தலைநகரம் மேற்பாடி தந்தையின் பெயர் நம்பி தாயின் பெயர் நங்கை உனது பெயர் வள்ளி உடன் பிறந்தோம் உடன் பிறவாதவர் எல்லாரும். சரி, வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கண்ணனை சென்னனை. கரந்துரை யாரு? செந்துரை யாரு? கண்ணனை உணவுக்கு, சென்னனை செந்தூர் வடிவேல் எடுக்கு. கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டும். பத்திரம். வருவது ஒரு முறை சாஸ்திரம். வருவதை தவறவிட்டார் இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. உபத்திரம் எல்லாம் வாழ முடியுமா? அது உண்மையிலே பொம்பளை இருந்தா பிறந்துட்டாலே என்னைக்கு பிறந்தாலும் நீ கூட உபத்திரம் தான். உபத்திரம் இல்லாமல் வாழ உபத்திரம் எல்லாம் வாழ முடியுமா? உபத்திரம் இருப்பதுதானே. உபத்திரம் இருந்தாலும் இறைவனே தெய்வம் கதி என்று சொல்லலாம். ஆமா. ஆனா ஒண்ணு, உபத்திரத்தை கூட பெண்கள் எதையுமே சாதமா வாதிக்குவாங்க. எப்படி? ஆமா, வருத்தம் இல்லாத சுமையாக்கி. அது தாய்மை ஒன்று தானே. ஒண்ணு இல்ல, 10 பேர் வயக்காட்ட பக்கம் போறோம், வேலைக்கு போறாரு. போகும்பொழுது 10 நாத்துக்கட்டு புது பொண்ணு, அப்பா ஒரு மாதிரியா இருக்கு அக்கா, கருப்பாய் அக்கா, எனக்கா ஒரு 4 கட்டு நாத்துக்கட்டு மிச்சம் இருக்கு, அதை தூக்கி போட்டுக்கான தூக்கி போட்டு உதவி பண்ணிடுவா. அதே இந்த புதுசா பொம்பளை கொஞ்சம் என்ன நீங்க இருக்க அப்படின்னு பார்த்தோன்னே, அக்கா அக்கா நான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கேன், 4 மாசம் மிச்சம் இருக்கு, என்னால முடியல, எனக்காக நீ சுமந்தனா சுமந்துக்குறாளா? ஆனா ஒன்று, வருத்தம் இல்லாத சுமையாக அதையும் தாங்கி சுகமான சுமையை அங்கே தாய்மை மூலம் மொத்த தாய்மை என்ற பட்டத்துக்கு ஆளாகிறா. அப்பொழுது முழு பெண்ணாகிறாள். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால் தான் அவள் முழு பெண். எப்பொழுது முழு பெண்ணாகிறாள்? குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது. குழந்தை பெக்கலைன்னா, குழந்தை பெக்கலைன்னா அவ தாய்மை அடைய முடியாது. வேற தாய்மை என்ற பட்டம் இருக்க முடியாது, கிடையாது. அப்ப இந்த இடத்துல நீ எல்லாம் ஒரு அறகுறை. யார பார்த்தா அறகுறை இல்லைங்க. அதான் நாங்க பிள்ளை பத்திட்டியா? இல்ல. பிள்ளை பத்தா தானே முழுசாலு. அப்படி அறகுறை தானே? அப்படி சொல்லக்கூடாது சுவாமி. திருமணம் செய்து பிறகு குழந்தை என்றால் அறகுறை, பிள்ளை பக்க தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன திருமணமே ஆகலையே. அப்ப நடத்திடணும் தானே? நீ விட்டு வைக்கலாமா? எப்பொழுது அந்த வார்த்தை வந்துருச்ச வாயில, இல்லாம பிறக்காது, அல்லாம குறையாது, இல்லாம வலிக்காது, ஒரு கை ஓசையிடுமா? சத்தம் தான் கொடுக்கும், ரொம்ப சத்தம் கொடுக்காது. இப்படி செய்யலாம். ஆமா, ஒரு கை ஓசையிடாது. ஆனா ஒரு விரல இருக்கக்கூடியது விரலால சுண்டலாம். உண்மைதானே? நீ சுண்டதுக்கு பேரா சுடக்கா? சுண்டுதல். ஆமா, இலக்கண முறைப்படி சுண்டுதல். சில பேர் கொட்டாவி விட்டு ஆடுவாங்கல, அதை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆறுதல் போல. அதான் கிடையாது. கொட்டாவி விடும் பொழுது தன்னை ஏரியா சுடக்கூடாது தெரியுமா? ஆமா, ஏன் அப்படி போடுறாங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்குங்க? காரணம் இல்லாம தோரணை கட்ட முடியாது. முடியாது. ராமனாகப்பட்டவன் பரதன் லட்சுமணன் சத்துக்கிற 4 பேர் அண்ணன் தம்பி. ஆமா. சதா சர்வகாலமும் உறவுக்கு கட்டுப்பட்டவன். அப்ப என்னாச்சு, 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்து மறுபடியும் மீண்டும் அரண்மனைக்கு வந்தாச்சு. சரி. வந்த உடனே காய்கறி கிழங்கு வகையெல்லாம் சாப்பிட்டவனுக்கு மறுபடியும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்ச பின்னால கொஞ்சம் வகை வகையான சாப்பாடு சாப்பிட. ஆனா அன்று கஷ்ட காலத்துல வந்து துணை புரிஞ்சவன் ஆஞ்சநேயன். ஆனா ஆஞ்சநேயன் ராம வந்து அரண்மனை கூட்டியான்ட்டான். ஆனா கூட வந்து இந்த பரதன் இருக்கான்ல, பரதன்
சத்ருகன் என்ன செஞ்சாங்க, ஏப்பா 14 வருஷம் அண்ணன் வீடு காட்ட பக்கமே எடுத்துட்டாரு, கொஞ்ச நாளைக்கு நானும் அண்ணனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி இவருக்கு கையால் அமைக்க விட, உதவி செய்ய, படுக்கைக்கு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு லட்சுமணன் அத்தனை நாள் கூடவே இருந்துட்டாரு. ஆமா பார்த்தாரு. கடைசியில இவருக்கு சத்ருகனை பரதெல்லாம் போட்டு கையால் அமைக்கணும்னு தன்னறியாம இப்படி கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு ராமனுக்கு. வந்தாச்சுல, வந்த உடனே தூக்கம் வர்றதுக்கு அறிவு என்ன, கொட்டாவி தானே, ஆடு கொட்டாவி விட்டானே, கொட்டாவி விட்டாவே ஆடு இருந்துருச்சு. அப்படியே நிக்கிறார். யார்? ராமனுக்கு வாயை மூடவே இல்லை. இவன் என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், சத்ருகனே, பரதன், லட்சுமணன், சீதை எல்லாரும் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. ஆஞ்சநேயன் வெளிவாசல உட்காந்துருக்கான், புத்தவச்சு 3 எனக்கு நாண்டு. அப்பத்தான் பார்த்தாரு, விட்ட கொட்டாவி வாயை மூட முடியல. என்னடா செய்யறான் அப்படின்ற பொழுது, உண்மையான இந்த ஆத்மாவை ஆட்கொள்ளக்கூடியவன் ராமனுக்கு ஒரு தாசன் இருந்தார், ராமதாசன். என்ன ராமதாசு? அந்த தாசன் என்றால் அன்பினால் அடிமைப்பட்டவர் அர்த்தம். ராமனுக்கு தொண்டு செய்யக்கூடியவன். அந்த ராமதாசனை கூப்பிடுங்கடா அப்படின்னு சையை காட்டினாரு. ஜெய ஸ்ரீராம் ஓய் ஒரே தவி உட்கார்ந்த பார்த்தேன். ஆத்தாடி என் பிரபுக்கு இன்னும் இப்படி ஆயிடுச்சு வாய் அப்படின்னு. அப்பத்தான் ஆத்மார்த்தமான செயல் ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம 3 முறை அப்படி சுடக்கு போட்டாங்க. அப்படியே ராமனுடைய வாய் மூடிக்கிருச்சு. அன்று முதலே கொட்டாய் விடும் போது இப்படி சுடக்கு போடுற பழக்கமே ஏற்பட்டுச்சு உலகத்துல. இது எங்க? திரேதாயுகத்தில் நடந்தது. இப்படி சில விஷயங்கள்லாம் மனிதனுடைய சாதாரணமான வாழை இல்லை, அதற்கு கூட நடுவில் கோடு போட்டது ஆஞ்சநேயருக்காக மட்டும்தான். ஆமா, எப்படி இந்த கொட்டாவிக்கு எப்படி முழு காரணமோ, இந்த வாழை இலையில் யாருக்கு இப்ப பாருங்க, இன்று அளவுமே நாம எல்லாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள்ல மேலே காய்கறிகளையும் கீழே அன்னமும் வச்சு சாப்பிடுவோம். வாழை இலையில அதான் வழக்கம். இது எதனால் உருவாக தெரியுமா? ராமாயண காலத்தில் அப்பேற்பட்ட தன்மையில் பரத்வாஜர் குடியில் அவங்க இருக்கக்கூடிய ராமன் பரதன் என்று ராமனுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பரத்வாஜர் முடிவு செய்தார். சீதையை வரவழைச்சிட்டாங்க. அப்படி எல்லாரும் சாப்பிட அமர்ந்து விட்டாரு. ஆஞ்சநேய பெருமாள் மட்டும் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்காரு. எல்லாரும் சாப்பிட இலை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்பொழுதுதான் பாக்குறாங்க, ராமன் எப்பொழுதும் கூடவே இருக்கிற ஆஞ்சநேயை காணவில்லை. ஆஞ்சநேயா வா அப்படின்னு அழைத்தாங்க. வந்தார். வருமனது பார்த்தார், அன்னத்தை அனுமன் சாப்பிடுவதில்லை இல்ல, அதனால்தான் வாழை இலையில் நடுவில் ஒரு கோடு இழுத்து இந்த காய், கனி, கிழங்குகள்லாம் மேற்கொண்டு வைத்திருக்கேன், இதை நீ சாப்பிடு, அன்னம் என்பதை நான் சாப்பிடுகிறேன் என்று வாழை இலையில் கோடு போட்டு அன்று ராமன் காட்டியது. அதனாலதான் இன்றாலும் பாருங்க, மேல காய்கறி கூட்டெல்லாம் வச்சுட்டு கீழே அன்னம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த வழக்கம் எங்கே உண்டானது? ராமாயண காலத்தில் அந்த ராமனுக்கு மணவனுக்கு உள்ள நட்பா உண்டானது. நீங்க சொன்ன மாதிரி இருந்து நடந்தது சந்தோஷம், நடந்த சம்பளம் இருந்தேன். ஆனா அனுமன் இங்க கிடையாது. அனுமன் எங்க போயிட்டான்? செய்தி சொல்ல போயிட்டான் பரதன். ஏன்னா வருஷம் முடிஞ்ச ஒரு கணம் கூட நான் தாக்க மாட்டேன், அண்ணன் வரையில நான் தீ குடிச்சு செத்து போறேன் அவன் சபதம் போட்டிருந்தேன். அப்ப அந்த சபதத்தை நிறைவேற்றி விடுவேன். அப்ப ஒரு பரதவாச முனிவர் இன்று இரவு இங்க விருந்து வச்சு தக்க சொல்றாரு, நம்ம இங்க போய் ஆகணும். அந்த செய்தியை போய் சொல்றதுக்காக அனுமன் போயிட்டான். போய் வருவதுக்களை விருந்து, மூவருக்கு விருந்து. அந்த மூவருக்கு விருந்து வச்சோன்னு 4வது ஆஞ்சநேயனுக்கு இல்லையே, இனி இலை போட்டு பட்டவருக்கு வாய்ப்பு இல்லையே, வாடா என்னதை உனக்கு தாண்டா. அதனாலதான் கிடைச்சிச்சு பட்டமே சாப்பாட்டு ராமன். ஏன்னா சாப்பாட்டுல அதிக பிரியம் கொண்டவன் பீமே. அதே ராமாயணத்துல குண்டோதரன், ராமன் தம்பி கும்பகர்ணன், இன்னொருத்த பகதத்தின் ஒருத்தருங்க பாரதத்துல. இத்தனை பேர் தானே சாப்பாட்டு பீமனு, சாப்பாட்டு பகதத்தின் சொல்லுற சாப்பாட்டு ராமன். தன் சாப்பாட்டை அனுமனுக்காக காத்திருந்து கொடுத்ததுனாலே சாப்பாட்டுக்கு ஒரு ராமன். ஆனா அப்படியே நினைக்கிறாங்க, சாப்பிட சொன்னா நிறைய சாப்பிட. சரி, காட்டுற போது கதவு இருக்கிற பொழுது, பருவம் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள். 2 வீட்டுக்கு ஒரு பருவம் முடிஞ்ச பெண் பாதுகாப்பு துணையும். இப்போ பாதுகாப்பு உனக்கு யார் கொடுப்பா? ஏன் பாதுகாப்புன்னு அம்மா பாட்டு, ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்தீங்க. மாப்பிள்ளை பாட்டு ஆமா, ஏன் வேணாம்? நீங்க இப்படி பேசுங்க. மாப்பிள்ளை வேணும்ன்ற இந்த மாதிரி பேசுங்க. மாப்பிள்ளை எனக்கு வேணாம். பேசுற மாப்பிள்ளையா? நீங்க இப்படி பேசுற பார்த்து வந்து மாப்பிள்ளை இப்படி பேச மாட்டாங்க. பேசாதவன கூட குமர குருபரங்க ஊமையான 5 வயது குழந்தையாக இருக்கும்போது முருகனே பேச்சு கொடுத்தாலும் அதான் பிள்ளை தமிழ் பாடுவதற்கு ஏதுவாக அமைந்தது. மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுனா சும்மா இல்ல, இருக்கட்டும். அப்படிப்பட்டவே எனக்கு இந்த நீங்க இப்ப பேசுனீங்கன்னா அது மாப்பிள்ளை பேசுறது, பேசுற மாப்பிள்ளை வேணாம். நான் பேசுறது கேட்கிற மாப்பிள்ளை தான் வேணும். படிச்சிருக்கேன். உங்களுக்கு ஆமாச்சாரம் போடுறவனா வேணும். படிக்கணும்.
முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும், அவன் பெரிய சொந்த வீடு நீங்க வச்சிருக்கணும், பாடி சொல்லு அரசாங்க உத்தியோகம் வச்சிருக்கணும், அரசாங்கம் என்னமா நிறைய சம்பளம் வாங்கணும், சம்பளம் எல்லாத்துக்கும் அவன் கொடுக்குறான் திருமணம் செய்து கொண்டால் என்னை தவிர மத்த எந்த பெண்ணையும் மேலெடுத்து பார்க்க கூடாது. அது மட்டும் நடக்காது, அப்ப அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம், அது மட்டும் நடக்காது, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் நடக்காது? ஏன் காரணம் இருக்குல்ல, என்ன காரணம்? திருமணம் கல்யாணம் பண்ணிட்டா உன்னை விட்டு வேற உங்களே பார்க்க கூடாது. சரி, வேற உங்களை அவனை பார்த்தா அதை நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்து அவர் பார்க்க மாட்டார், இல்லம்மா என்னை பார்த்த பிறகு மத்த பெண்ணை பார்க்க மாட்டார், அவ பார்த்தா என்ன பார்க்காட்டாரு. எனக்கு நம்பிக்கை அதே தலை வச்சு படுத்துருவேன் எங்க மார்புல மஞ்சள் நெஞ்சத்துல அப்புறம் என்ன மனசு இருக்குல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த மாப்பிள்ளை பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அவங்க அம்மா அப்பா யாரு, வீடு எங்க இருக்கு, அவங்க சொந்த பந்தம்லாம் எங்க அப்படின்னு விவரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குமா இருப்பிடம் கைலாயம் அப்பன், ஆமா ஆத்தா சக்தி, அப்பன் ஜீவன், எப்ப பூல கந்தை கடமை கார்த்திகையும் குமரையும் குகையும் குருவரையும் ஜன்மகையும் ஜடாச்சரை செந்தில் வடிவரை சேவர் கொடியலகன் பழனி மாவட்டம். பூலோகத்துல உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? கடவுளை போய் பார்த்து வந்திருக்கீங்க, கடவுளை போய் அது முருகப்பெருமான் கேட்கிற திருமணம் ஆயிடுச்சு, இங்க பாரு உன் தர்மம் கட்டிக்க மாட்டேன், அழகு நிறைய இருக்குங்க. ஏன் கடவுள் செய்ய மாட்டாரா? கடவுள் தான், அழகு நிறைய இருக்கு, அறிவும் நிறைய இருக்கு, வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு, கூட பொண்டாட்டி இருக்கு, இருக்கட்டுமா? அது சரி. ஓ, அவ இருக்குது உனக்கு பிரச்சனையா? அவளை நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அவளை நான் பாத்துக்கிறேன்னா அவளுக்கு புத்தி பதி சொல்லி கொஞ்சம் அனுமதி வாங்கிறேன்னு சொல்ல வரேன். அதனால உனக்கு முருகன் எத்தனை பேர் எடுத்தாலும் ஒன்னனை கட்டிக்கொள்ள மாட்டேன். என்ன நடிக்கிற அவனவே உயிரை நடிக்கிற கடவுளுங்க, கடவுள் எப்படி ஆட்டி அரைச்சவளை வீட்டை கெடுத்தவளை கடவுளோட அருளாசி எப்ப உங்களுக்கு என்ன எந்த வேலை செய்யணும் நினைக்கிறது உண்டு. பச்சை மனசாமி உண்டு உச்சி மேல ஏறுது என்ன எடுடா. நீங்க என்ன சொல்லுங்க, கட்டிக்க மாட்டேன். ஏன் வேணாம்? வேணாம், இந்த மாப்பிள்ளை வேணாம். வேணாமா? வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து சொல்லுங்க. வேற எங்க இருக்கியா? சரவண சரவணன்னா முருகன் தானே? சத்தியமூர்த்தி. அண்ணே சரி, நான் கேட்கிறது உன் ஊர் தானே? ஆமா. உன் நாடு தானே? எங்க அப்பா உன் சாதி தானே? உன் சொந்த பந்தம் தானே? சொந்த பந்தம் தாங்க. எவனா வர சொல்லுவ நீ கட்டிக்கிறேன். அப்படியே வருவாங்க, உடனே சொன்னதா வீட்ல வர சொல்லுவா. பெரியவ பார்த்து முடிவு செய்யறது. வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன் நீங்க சொல்லுங்க. வந்தான்னு வச்சுக்க. அப்படி வந்தான்னு வச்சுக்க. வந்தா எண்ணி 8 நாள்ல அது செத்து போவேன். இப்படி சொன்னா என்ன மனுஷனா? அதான் உன்னை செவ்வாய் வச்சு பிடிச்ச வழி எவன்டா கட்டுவேன்? உன் வழி தெரியாம நீ திரியுற. அதனால உனக்கு வாழ்க்கைக்கு நல்ல கணவனை பார்த்து வந்திருக்கேன். நீங்க கேப்பேன் உங்க அப்பனை பார்த்து கேட்டேன். அத கேட்டேனே, நல்லா கேட்டேன். அப்பனை பார்த்து கேட்டேன். அப்ப அங்கல இருக்கியா? நீங்க போய் என்னை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பிள்ளை இருந்தா அவ கட்டி கொடுக்கணும். தப்பே மாட்டேன். அது முதல்ல கட்டிக்கணும். நானா கரெக்ட் அவனை கட்டிக்கிறேன். எனக்கு பெரிய நான் கேக்குறேன். ரிஷி பிண்ட ராத்தக்காரன் நாடரஞ்ச பாப்பானுக்கு பூணூல் பஞ்சமா அப்புறம் என்ன பொம்பளையா மாறி கட்டிட்டு போவானே. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அப்ப நான் கிட்ட போய் கிட்டி அடிச்சிட்டு இருக்கறதா? அது உங்க சௌரியம். என்ன செய்யணும் ஒண்ணு புரியல. சரின்னு கேட்டேன். நீ சொன்ன மாதிரி நாங்க நடத்தி மாத்திக்கிறேனே. ஆனா மாத்திக்கிட்ட இங்க பூசணம் ஊத்தி போறேன். செத்தாலும் இந்த மண்ணு போனாலும் போயிட்டு போகுது. அதுக்காக நான் கண்ணனை கட்டிக்கிறேன். மனுஷன் நின்று போறேன். அது திண்டாலும் நின்று போது இந்த கண்ணனுக்கு வேணும். இப்ப என்ன தெரியுது? ஆபது பெண்ணாலே மனிதன் அண்டுபது பெண்ணாலே. இறைச்சவளை அஞ்சா வீட்டை கெடுத்தவளை போயிடக்கூடாது. நீ கெட்ட வார்த்தையை வாட்டி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முருகனுக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். சத்தியமா அப்படி இல்லை என்றால் நாரத பகிரி செல்ல வருகை சத்தியம் வேண்டுமா? பைத்தியம் பைத்தியம். முருகா, வேலா, கண்ணா, கடம்பா, சீக்கிரம் ஓடோடி வாங்க. பக்த கோடிகள் உங்களுக்காக
பார்க்கிறாருப்பா. மேல வா, வேலோடு வந்து என்னை ஆட்களை ஓடோடி வந்து சம்போ மகாதேவா, அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா.